இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும்தான், யார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடாதீங்க. நானோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ எம்எம்சி, எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இன்றைக்கி நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நாங்கள் ஃபாலோ பண்ண இந்த சீப் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ இதைத்தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். சே, இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யூ வில் ஃபீல் லேட்டர். இந்த வீடியோவோட எண்டில் ரொம்பவுமே சீக்ரெட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களும் எங்களை மாதிரி அச்சீவர் ஆகலாம். Myself, Mohammad Hakim, completed final year MBBS in Madras Medical College. The first thing is sleep. ஒழுங்கா தூங்கலைனா எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால the day before exam adequate sleep அப்படிங்கிறது மினிமம் 4 hours வந்து பார்த்தோன்னா இருக்கணும். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 6 hours ஆஃப் ஸ்லீப் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தூங்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா கான்சென்ட்ரேட்டடாக வந்து பார்த்தோன்னா இருக்க முடியும். சரியாக தூங்கலை அப்படின்னா நம்ம நல்லா படித்த விஷயம் கூட நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா இருக்கும், மறந்து போயிடும், ஞாபகத்துக்கு வந்து பார்த்தோன்னா வராது. ஸோ அதனால் கீப் இட் இன் மைண்ட். ஸோ எக்ஸாமுக்கு மொதல் நாள் நல்லா தூங்கிட்டு வந்து பார்த்தோன்னா போகணும். ஆன் த டே ஆஃப் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரெஸ் கோட். ஸோ என்டிஏ சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணணும். பாய்ஸ்க்கு தனியாக, கேர்ள்ஸ்க்கு தனியான்னு சொல்லி என்டிஏ கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இப்போ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நம்மகிட்ட டைம் இல்லை. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கோடை பற்றி தெரியாதவங்க அதை ரீட் பண்ணி வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கோங்க. பென்னு, பென்சிலு, எரேசரு, அப்புறம் வாட்ச், கேஜெட்ஸ் இந்த மாதிரி எதையுமே வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போக தேவையே வந்து பார்த்தோன்னா கிடையாது. நீங்களும் உங்கள் ஹால் டிக்கெட்டு மட்டும் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா போனால் போதும். அண்ட் ஃபியூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும், எடுத்துகிட்டு போங்க. அடுத்து எக்ஸாம் டே அன்னைக்கு நம்மளோட மைண்ட் செட். வாழ்க்கையே ஒரு அச்சீவ்மெண்ட் தான், கரெக்ட் தானே? இந்த ஸ்டோரி என்னோட ஃப்ரெண்ட் ஃபயாஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னேன். கேவிபிஒய் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஃபயாஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்போ எக்ஸாம் டே அன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஆங்ஸைட்டியாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. பட் அவனோட ஃப்ரெண்டு அவனை விட ரொம்ப கம்மியாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். பட் ஆனால் அவனோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிடைச்சா என்ன, கிடைக்காட்டினா என்ன, நான் போயிட்டு எழுதிட்டு வரேன்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால ஃபயாஸோட ஃப்ரெண்டு அவனோட கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் கூட எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா வந்து பார்த்தோன்னா பெர்ஃபார்ம் பண்ணான். அண்டு நல்ல மார்க்ஸும் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணான். அண்டு கேவிபியில் வந்து பார்த்தோன்னா செலக்டும் வந்து பார்த்தோன்னா ஆனான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் ஆட்டிடியூடும் எக்ஸாம் டே அன்னைக்கு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். Don't worry about the results. Focus on the process. Fingerprints and OMR fillings. எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். ஸோ இன்விஜிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டை செக் பண்ணுவார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும். இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர், இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 to 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ இந்த டைம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆகக்கூடிய ஒரு டைம் தான். ஸோ டைம் வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு நினச்சி ஃபியர் ஆகாதீங்க, பி கூல். எக்ஸாம் அல்ல, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா, எதுவுமே திங்க் பண்ண முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் காம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கலாம் இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேக் அ டீப் பிரெத். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட் 1 minute தான் வந்து பார்த்தோன்னா ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணாமல் அப்படியே அந்த பதட்டமாக திரும்ப அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தோன்னா பண்ணுறது மூலியமா நம்ம பிரெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஃப்ரெஷ் ஆகும். அண்ட் ஒரு எனர்ஜியும் பூஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கும், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு மட்டும் நினச்சிடவே வந்து பார்த்தோன்னா கூடாது. ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா, உடனே உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. கேட்கலாமா வேணாமா, பேனா எழுதலை சார் பேனா வேற தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். தண்ணி வேணுமா, உடனே தண்ணி கேட்கணும். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், வேணும்னா உடனடியாக கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா போய்கிட்டு இருக்கக்கூடியது உங்கள் டைம். ஸோ உங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்ன அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி, ஃபஸ்ட்டு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே ஒரு டைம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க.
பட் ஆனால் ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதை ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி OMRல வந்து பார்த்தீங்கன்னா பபிள் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுத்த உடனே சீலை வந்து நீங்கள் பிச்சிடக்கூடாது. பட் ஆனால் சீலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் கொஸ்டினோட புக்லெட்டை கீழே அப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியும், அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பயாலஜியில் ஒரு 10லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே இருக்க கொஸ்டின்ஸாக வந்து மார்க் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 6 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போட்டுடலாம். கெமிஸ்ட்ரியிலையும் ஒரு 5 to 6 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போட முடியும் அந்த ஷார்ட் டைமில். ஸோ இதனால எனக்கு என்னடா பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, கடைசியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கொடுக்க போறீங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது, ஒரு 1 மினிட் தான் இருக்கு. அந்த டைமில் நீங்கள் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த 8 மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து thousands and thousands ஆஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர முடியும். ஸோ இதுவே அந்த கடைசி ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் தான் இருக்கு, என்னால் ஒரு 2 கொஸ்டின் என்னன்னே பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா, விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, who will be the loser? ஸோ டைம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் நீட் எக்ஸாம். ஸோ அதனால கிடைக்கிற டைம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு பின்னாடி சேவ் ஆகும். அதை வச்சு சப்போஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா அதை கடைசி டைமில் கூட கடைசி செகண்ட் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் ரேங்க்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எங்கே வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும், எங்க நம்ம ஃபாஸ்டா இருக்கணும், எங்க நம்ம ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற 3 விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல. அடுத்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி பப்ளிங் ஸ்ட்ராட்டஜி. டைம் சேவ் பண்ணும், உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணும். அண்டு 3வது முக்கியமான விஷயம், இது யாருக்குமே தெரியாது, வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பப்ளிங் ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸ்பர்ட்டான என்னோட ஃப்ரெண்டு ஃபயாஸ் இதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை உடனே இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க, உங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எக்ஸாம் எழுதுகிறப்ப இந்த பப்ளிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ இதனாலையும் இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்னாலையுமே நான் 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதினேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 20 கொஸ்டின்ஸ். பப்ளிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். 20 கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதாமல் கரெக்டாக எழுதுனா எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும், 100 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ நம்ம ரேங்க் எவ்வளோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க, எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசி நேரத்தில் உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணுமா, சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரி பண்ணாமல் அவாய்ட் பண்ணணுமா, நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமா, நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணும். நிறைய மார்க் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணும். நீட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிமுலேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணும். அது என்ன நீட் எக்ஸாம் மாதிரி சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 2 o'clock தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 5 டேஸில் வந்து நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப கரெக்டாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 2 PM வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 5:20 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். எக்ஸாம் நடக்கிற அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணும். ஸோ இடையில அதே மாதிரி மைண்ட் ஸ்டக் ஆகுதா, நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சு பார்க்கணும், அப்படியே டீப் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், OMR சீட்டையும் வச்சுக்கிட்டு பப்ளிங் ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி மார்க் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நீட் எக்ஸாம் மாதிரியே சிமுலேட் பண்ணி எழுதணும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க. பப்ளிங் தப்பாக குறிக்காம சப்போஸ் தப்பாக குறிச்சிங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 600+ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரும். We'll meet you all soon in MMC. All the best and thank you.